இல்லாவிட்டால் சக்கரகேது வழி. ஹலோ, நான் வந்திருக்கிறேன். நான் யார்? என் பேர் என்ன? பார்த்துக்கிறேன். அன்பின ஜோதி மதிபதனா அண்ணனோட இருந்து பின்ன செடக்குழுங்க 1000 நல்ல ஜோதி மின்னலை போல் என்னுடைய பேரோ கலைக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி. அம்மா கலைவாணி சரஸ்வதி உனது பேர் சொல்றியே, உண்மைதான். நீ எப்படி பிறந்தாய்? நான் எப்படி பிறந்தவன்? ஒரு செடி இல்லாமல் விதை முளைக்குமா? விதை இல்லாமல் செடி முளைக்குமா? ஒரு தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் நான் பிறந்தவன். எப்படி பிறந்தேன் சொல்லட்டுமா? வாழ்த்துகிறேன். சொல்லி எழுப்பி விட்டுருவாங்க.
எப்படி பிறந்தவள்? எப்படி? மும்மூர்த்தி தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து பாதமர்தம் கிடைத்தார்கள். அந்த அமரத்தின் வழியாக பத்னி நான் பிறந்தேன். அப்படி பிறந்து ஆயிப்போச்சு. என்னது ஆயிப்போச்சு. ஆயிப்போச்சா? ஆமா. ஏன்டி அங்கிருந்து ஒரு தவத்து கோயிலுக்கு இப்படியே வருவ? ஒரு டப்பா தண்ணி கிடைக்கல உனக்கு? ஆயிப்போச்சோட என்ன மயிருக்கு வந்த? நான் அங்கிருந்து பொச்சுக்கிட வரேனா? அவன் மூதாவி. நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். என்ன ஒரு 70-80 வயசுக்கு வந்திருப்பியா? எதுக்கு? வயசு வந்துட்டு நீ அட எருமை. அட அதல்ல. நான் வந்து புளிய குடிச்சுட்டேன். பௌத்தால போயிருக்குமா? அதுதான் புளியம்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அது இல்லண்ணா, நான் வந்து பெரிய மனுஷி ஆயிட்டேன். அந்த ஆயாலாட்டா இருப்பியா? ஐயோ நான் வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். என்ன ஒரு 7 கிலோமீட்டர் தானே போயிருப்பியா? ஏமா அந்த விளக்க மாதிரி எடுத்துட்டு மொத்தி புள்ள முடிச்சு 2 பேர் சேர்ந்து எவ்வளவு நொல்லு பேசிட்டு இருக்கிற மாதிரி அது இல்ல. இங்க பாரு, எனக்கு எந்த இடத்துல என்ன கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றேன். சொல்லு. அப்புறம் நீ புரிஞ்சுக்கிறியா? எனக்கு பச்சை பத்திர கட்டி என்ன மூணு உட்கார வச்சு எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? ஓம்பு கொடுத்துருப்பாங்க. ஒரு கையில வேப்பந்தலையும் ஒரு கையில விளக்கு கொடுத்துட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி உனக்கு பேய் பிடிச்சிட்டேன். பாரு பாட்டியை பத்தாக்கி போச்சு. இதுக்கு மேல தெளிவா சொன்னோம்னா நான் காதல் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ. காதகடி கடிக்கிறது காதல சொல்றேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வேறு பால உடஞ்சிட்டியா? அந்த மாதிரி கீழ்வாய் உடஞ்சி போயிட்டான். அப்படி தக்க 16 ஆகிறானே. எனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் ஆயிருச்சு. 6 வீட்டுக்காரர். எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா? அவருக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? எங்க வீட்டுக்காருக்கு கையில வேலை, எனக்கு வாயில வேலை. சரியா போச்சு. உங்க வீட்டுக்காரனுக்கு பொண்டாட்டி இல்ல, உங்க வீட்டுக்காரர் எச்சு திருப்பி கையில வேலை செய்யறான், நீ வாயில ஊம்புற. அந்த வேலை இல்ல. எங்க வீட்டுக்காரர் யாருன்னு சொன்னா எதனால கையில வேலைன்னு உனக்கு தெரியும். சொல்லு. யார் தெரியுமா? சொல்லு. வாஜல்கி. அந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என் கணவரோ பிரம்மதேவன். ஓ பிரம்மதேவன். அவர் கையில வேலைன்னா பெண்ணை பிடிக்கிற வேலை. ஓ கை சிக்குதா? என்னது? ஓ கை சிக்குதா? ஆறா புண்டு பிடிக்கிறது. என் கணவருக்கு கையில வேலைன்னு சொன்னேன், கையிலே பெண்ணை பிடிக்கிற வேலை. எப்படி பிடிப்பாரு? எது சொல்ற நீ? எப்படி கப்பல் பிடிப்பாரு? உன்னை போல ஒரு மானிட பிண்டத்தை உருவாக்க செய்வது. எனக்கு வாயில வேணும் சொல்றீங்க. உங்க நாவிலே அமர்ந்தா மட்டும்தான், இந்த தளத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க பேச முடியும். ஆமா. சரி சரி. வாய் திறந்து தண்டை தண்டனை பேசுறியே, ஒரு நாள் அரிசி வைக்கிற கழு தின்னுட்டு போ. அம்மா அப்படி பிரம்மதேவ மன்னனை திருமணம் செய்து எனக்கு 3 குழந்தை இருக்கிறது. யார் யார்? தக்கன், தரணி, நாரத, மகாமுனிவர். சரிம்மா. அப்படி இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும். ஆகட்டும். போகலாமா? போகலாமே. போகலாமா?